விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 10 + 7 17. 17 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 17 + ஒரு 20 37. 37 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புகள் ஒரு சில பேருக்கு 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து உங்களுடைய தசா புத்தி எவ்வளோ இருக்கோ அதன் கூட கேது தசை 7 வருஷம் கூட்டிங்க. அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை கூட்டிங்க. படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு சுக்கிர தசையும் வரலாம், ஒரு சில பேர் கேது தசையும் வரலாம். இப்போ 5ஆம் இடத்துல ராசிக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறார். இந்த வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? அங்க அந்த சனி பகவான் எந்த நட்சத்திரத்துல வக்ரமாகிறார் அப்படின்னா உத்திரட்டாதி, அவருடைய சொந்த நட்சத்திரம். அதன் பிறகு பின்னோக்கி வர்றதுனால பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துல வக்ரமாகிறார் இந்த சனி பகவான். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் யாரு? இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துல வக்ரமாகும் போது, அதாவது பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 4ஆம் இடம் கல்வி, தாயாரின் நிலையை சொல்லக்கூடிய இடம், இது மாதிரி வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 2 பாவத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரமாகிறது. படிப்பு ரீதியாக பார்த்தோம்னு வச்சிங்களா, வயசு ரீதியாக இப்போ படிக்கக்கூடிய காலத்தில் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். படிப்பில் பெருசாக அந்த அளவுக்கு இந்த வயது காலகட்டத்தில் சுக்கிர தசை வந்தாலும் சரி, கேது தசை வந்தாலும் சரி, ஏன்னா பெற்றோர்களோட அரவணைப்பில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ரொம்ப மோசமாக தசை பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை, இது சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, இல்லை படிப்பில் மந்த நிலை, இது மாதிரி வரும். அதாவது அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே. அவ்வளோ டீப்பாக சொல்ல முடியாது, ஏன்னா வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்குது வீட்டில். அப்பா அம்மா வழி நடத்தும் போது எல்லாமே நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி வழி நடத்துவாங்க இல்லையா. அதுக்கு அப்படி ஒரு நபர்கள் நமக்கு இருக்கும்போது இது மாதிரியான கெடுபலன்கள் அந்த அளவுக்கு நடக்காது. அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே ஒன்றும் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, இந்த லவ் சம்மந்தப்பட்டதை அதில் போகிறது, வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப இதுவாக பண்ணுறது, இது மாதிரிலாம் வரும். அதனால இப்போ இந்த சனி வக்ர காலத்தில் கொஞ்சம் அதை எடுத்துக்கலாம். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க, நண்பர்கள் வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி படிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும், அதில் அந்த அளவுக்கு பாதிப்புகள் வராது. இப்போ 22 வயசுக்கு மேலே, இப்போ சுக்கிரதசை தான் சொல்லியிருக்காரு நான், 17லேருந்து 37 வயசு வரைக்கும். 22 வயசுக்கு மேலே எப்படியும் சுக்கிரதசையில் தான் இருப்பீங்க. சுக்கிரதசை இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி, இது விரயஸ்தான அதிபதி தசை. இந்த வயது காலகட்டத்தில் வர தசை உங்கள் லக்னத்துக்கு யோகராக வந்துச்சுன்னா சிறப்பு. இல்லை இந்த ராசிக்கு, அதாவது நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம், இருக்கிற இடத்தை பொறுத்து. அதாவது 3, 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்திலேருந்து தசை பண்ணக்கூடாது இந்த சுக்கிர பகவான். இன்னொன்று அவயோக நட்சத்திரம் ஏறக்கூடாது. அது மாதிரி ஏறி இருந்து தசை நடத்துச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும். அதே சுபகிரக நட்சத்திரம், சுபர்களோட சேர்க்கை, இந்த ராசிக்கு சுபர் அப்படின்னாக்கா குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், இது மாதிரியான கிரகங்களோடு சேர்ந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். லக்னத்துக்கு யோகராக வந்தாலும் இன்னும் சிறப்பு. வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக 3, 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானங்களை இருந்து தசை பண்ணாலும் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும். இது மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்கு சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும். இந்த சுக்கிரதசை யோகத்தை கொடுக்கணும்னு கிடையாது, அதுக்காக கெடுக்கணும் சொல்ல முடியாது. நியூட்ரல் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யும். இப்போ வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது, தசை நல்லா இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கோச்சாரத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. சனி பகவான் எப்பெல்லாம் கெடுப்பார் அப்படின்னாக்கா 7.5 சனி, அஷ்டம சனியில் தான் கெடுப்பார். 7.5 சனி முடிஞ்ச பிறகு 3, 4, 5 இந்த 3 இடத்துல இருக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். 5ஆம் இடத்துல வக்ரமானா கூட, அந்த நட்சத்திரத்தில் வக்ரமானா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது. உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா தசா புத்தி சரியில்லைன்னா மட்டுமே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதாவது வேலை வாய்ப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வர்றது, இல்லை வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அதுக்கு கிடைக்காம கொஞ்சம் தடையாக இருக்கிறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அது பதில் வராமல் தடையாக இருக்கிறது, எல்லாமே. மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு தசை சரியில்லைன்னா கூட இந்த காலகட்டம் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நல்லா இருக்கு. குரு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. வேலை வாய்ப்பு ரீதியாக
உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சிங்கன்னு வச்சிங்களேன். இப்போ தடையா இருக்குனாக்கா இப்போ அந்த மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வெளிநாடு போறதுக்காக ஒரு சில பேருக்கு தடையா இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லைன்னு வச்சிங்களேன். இப்ப நேசமா இருந்தாலோ இல்ல 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ, ஏன்னா மறைவு ஸ்தானத்துல இருக்கணும், இது அவயோக கிரகம் தான், மறைவு ஸ்தானத்துல இருந்தா நல்லதுதான். ஆனா நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திராதிபதி சரியில்லைன்ற பட்சத்துல அவர் வாங்கின நட்சத்திரம் உங்க சுய ஜாதகத்துல அப்படி இருக்கும்போது இப்ப கோச்சாரத்துல வரும்போது அந்த வக்ரம் ஆகும்போது ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக ட்ரை பண்ணீங்கன்னாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உண்டு. இங்கிருந்து வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றம் உண்டு. ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்காம இருந்துச்சுனாக்கா இப்ப கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பணம் வராம இருக்கும், வரும். இப்ப வேலை பார்த்த இடத்துல பணம் வராம இருந்துச்சுனாக்கா வரும். எம்ப்ளாயா இருந்தீங்கன்னாக்கா திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் சுக்கிரதசையில கன்ஃபார்மா திருமணம் நடந்துரும். ஒரு சில பேருக்கு வந்து அது வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். லவ் சம்பந்தப்பட்ட திருமணம் நடக்கிறது, இது மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நடந்துடும். உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைனா கூட இப்போல்லாம் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடையாக இருக்காது. திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஓரளவுக்கு தான் இருக்கும். அந்த விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆவரேஜா போகும். இந்த சுக்கிரதசை அந்த அளவுக்கு கெடுக்காது. கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் சுக்கிரதசை கெடுக்கிற அளவுக்கு இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு கெடுக்காது. ஏன்னா அங்கே ஆயிலிய நட்சத்திரம் இருக்கு, இங்கே கேட்டை நட்சத்திரம் இருக்கு, புதனோட நட்சத்திரம். அந்த புதனோட நட்சத்திரத்துக்கு கெடுதல் பண்ற மாதிரி இந்த புதனோட நட்சத்திரத்துக்கு அந்த அளவுக்கு பண்ணாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க கேட்டை நட்சத்திரம் வந்து பிறக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேட்டை நட்சத்திரம் வாங்கினா கோட்டை விட்டுருவாங்க வாழ்க்கையில அப்படி இப்படின்ட்டு நிறைய நெகட்டிவெல்லாம் வருது. அப்படி கிடையாது. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது நல்ல ஒரு இடத்துல அமர்ந்துடணும். இந்த நல்ல இடத்துல அமர்ந்து தசை பண்ணுச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு. அந்த அளவுக்கு கெடுபலம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தா கூட கெடுக்காது. என்னன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இளம் வயசுல வரக்கூடிய சுக்கிரதசை இருக்கு இல்லையா, நல்லாவும் இருக்காது, கெட்டும் போகாது. ஏதோ போயிட்டு இருக்கு, ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்கு, பரவாயில்ல, ஏதோ வந்தோம் போனோம் அப்படிதான் இருக்கு, பெருசா வளர்ச்சி இல்லை, பரவாயில்ல உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கு அந்த சுக்கிரதசைங்கிறது. அதனாலதான் நிறைய பேர் வந்து வளர்ச்சி இல்லாம இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். ஏன்னா சூரிய தசை இருக்கு, சந்திர தசை இருக்கு, செவ்வாய் தசை இருக்கு, இதெல்லாம் யோக தசைகள். இப்படி இருந்தும் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு ஏன் வந்து நல்லது நடக்கல, கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த கிரகம் ஏறின நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி, அதாவது நட்சத்திர கால், அந்த நட்சத்திராதிபதி கால் கொடுத்த கிரகம் சொல்லுவாங்க. அந்த கால் கொடுத்த கிரகம் கோச்சாரத்திலேயே நல்லா இருக்கணும். அதாவது உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அம்ச கட்டத்திலயும் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்பவே வந்து ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிடும். திருமணத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் படிப்படியா சொல்லணும்னாக்கா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப சனி வக்ர காலத்துல தசாபுதி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு. தொழில் ரீதியா பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ 37, 40 வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு சுக்கிரதசை வரலாம். தொழில் ரீதியா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா தொழில இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம், கடன் வாங்கி பண்றது அதெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே போகும். இப்போ கொடுக்கல் வாங்கல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா வராத பணம் வரும். கடன் கொடுத்துருந்தீங்க வரல, மணி லாக் ஆயிருக்கு வரல அப்படின்னாக்கா இப்போ வரும். இந்த மணி லாக் ஆகிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னாக்கா ஒரு சில கிரகங்கள், அதாவது சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு முறை பயிற்சியா இருக்கும், 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும். சனி பகவான் பயிற்சி ஆகும்போது சனி பார்வை இருக்கு இல்லையா, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா உடனே மணி லாக் ஆகும். அதுக்கு முன்னாடியே அதுக்குண்டான காரகம் வந்து நடக்கும். யார்கிட்டயா போய் நட்பா பழகுவீங்க, இல்லை யாராவது கூட்டு வருவாங்க, யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு நம்பி ஒரு பணத்தை கொடுப்பீங்க, இல்லைன்னா பல வருடங்களா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, நம்பி ஒரு பணத்தை கொடுப்பீங்க, அவங்க வந்து வேற ஒரு முதலீட்டுல போடுவாங்க, அந்த முதலீடு அப்படியே போயிடும். டோட்டலா அது வந்தாதான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் வராம இருக்கு இல்லையா, அந்த வராத பணம் வரும். ஏன் மணி லாக் ஆகுதுன்றதுக்காக காரணத்தை நான் சொல்றேன். இந்த செவ்வாய் பார்வை இருக்கிறது, அதாவது செவ்வாய் அப்படிங்கிறது வேற லக்னமா இருந்து அந்த லக்ன யோகராக செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு பண வரவுல இருந்து வீடு கட்டுறதுல இருந்து எல்லாமே பாசிட்டிவா நடந்துடும். அவயோகராக இருந்துச்சுனாக்கா இதுக்கு அவயோகர்னு சொல்ல முடியாது, நியூட்ரல் இதுக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதியா வராரு இந்த ராசிக்கு. 6ஆம் அதிபதியா வரும்போது கடனை கொடுத்துரும். அப்ப வந்து கடனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா யார்கிட்டயாவது பணம் வாங்கி கொடுப்பீங்க, அந்த பணம் வராம லாக் ஆயிடும். அப்படியே யாருக்காவது பணம் நம்பி கொடுப்பீங்க, அந்த பணம் வராம லாக் ஆயிடும். இது மாதிரி இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதியாக வர்றதுனால கடன் கொடுத்து வராம இருக்கிறது அது மாதிரி வந்துடும். அதாவது சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா, இதுக்கு முன்னாடி சனி பயிற்சியிலும் இப்ப சனி பயிற்சியிலும் அதாவது மணி வந்து அந்த பணம் வந்து இப்படிதான் லாக் ஆகும். இந்த கோச்சார ரீதியா கிரகங்கள் இப்படிதான் லாக் ஆகும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல இது மாதிரி கிரகங்கள், அவயோக கிரகங்கள் இருந்துச்சுன்னா இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் வராத பணம் எல்லாம் இப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் பணம் வரல, கொடுத்த பணம் வரலன்னா இப்போ வரும்.
நீங்க வட்டி கட்டி முடிக்க முடியல, ரொம்ப வருமானம் இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னாக்கா இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். நீங்க பயப்படவே தேவையில்ல. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 37 வயசுக்கு மேல 43 வயசு வரைக்கும் சூரிய தசை, 43 வயசுல இருந்து 53 வயசு வரைக்கும் சந்திர தசை, 53 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை நான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னாக்கா, ரொம்ப டைம் எடுக்கும். அதுல திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக நான் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த 3 தசைகளும் யோகம் செய்யக்கூடிய தசைகள். இதுல 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர காலங்கள் அப்படிங்கிறது இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்திலே வக்கரமாக்குறதுனால பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். அந்த நட்சத்திராதிபதி குரு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார். இப்ப ரொம்ப நாளா போராடினுக்கிறீங்க, ஒரு பணம் வராம இப்ப வரும். இப்ப வட்டி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்ப கடன் கட்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம். வேலையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு இல்ல ஒரு வேலையை வச்சு வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே லோனுக்காக நீங்க பண்ணலாம். இப்ப லோன் வாங்கி கூட நீங்க வண்டி வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஏதோ ஒண்ணு உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். இந்த சூரிய சந்திரன் செவ்வாய் தசைகளில் உணவு பழக்க வழக்கத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி தசை செவ்வாய் தசை. இதுல நோய் நொடி பிரச்சனைகளுக்கு கொடுக்கலாம். உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மருத்துவ செலவுகள் கொடுக்கலாம் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். மற்றபடி சூரியன் சந்திரன்லாம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருசா கெடுபலன்களை கொடுக்காது. 60 வயசுக்கு மேல 78 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசையில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பின்னாடி வரக்கூடிய ராகு தசையில பிரிச்சு சொல்லலாம். 12 வருஷம் 1, 6 வருஷம் 1 அப்படின்னு கூட சொல்லலாம். முழுமையா சொல்லணும் அப்படின்னாக்கா, ராகு இப்ப சனியோட வீட்டுல இருக்காரு. உங்க சுய ஜாதகத்துல அவயோகம் செய்யக்கூடிய வீட்டுல இருந்து தசை பண்ணா கூட இப்ப நல்லாவே இருக்கும். பெருசா கெடுபலன்கள் கிடையாது. 7.5 சனி அஷ்டம சனியில தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குமே தவிர, இந்த சனி பகவானுடைய வக்கர காலங்கள்ல நல்லாவே இருக்கும். அதாவது சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும். வீட்டுல வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே நல்லாவே இருக்கும். உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இல்ல இந்த ராகு பகவான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா கூட இப்ப வரக்கூடிய பணம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப வருமானம் எல்லாம் கொஞ்சம் பெருகும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானத்துல நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த சம்பள உயர்வு, அது மாதிரி இடமாற்றங்கள், அது மாதிரி நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது. ஏன்னா 60 வயசுக்கு மேல என்ன வேலை பார்க்க போறீங்கன்னு கேட்கறீங்க. ஒரு சில பேர் வேலையில இருக்கிறாங்க. அந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த காலகட்டங்கள் அமையும். இந்த ராகு தசையில வீட்டுல நிறைய பேருக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். வேலை அதிகமா கிடைக்கும். பசங்களுக்கு தொழில் தொடங்கிறத விட வேலை கிடைக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் அந்த சனி பகவான். வேலையை சொல்லக்கூடிய இடம் தான் இது. பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கூட அமைச்சு கொடுக்கலாம். அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு எங்க இருந்தாலும் சரி, அந்த வாரிசுகள் இங்க சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே கொடுக்கும். 78 வயசுக்கு மேல 94 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை சொல்லவே தேவையில்லை, அருமையா இருக்கும். இது வரைக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சா மாறும். இப்போ மருத்துவ செலவுகள் குறையும். எல்லாமே இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவா அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சனி பகவானுடைய வக்கர காலங்களை பார்க்காதீங்க. வக்கரமானாலும் சரி, வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி, இந்த ராசிக்கு குரு தசை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு. கோச்சாரத்துல 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லல. இன்னும் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா சனி வக்கர காலம் எல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த சனி அப்படிங்கிறது யோகம் செய்யாத கிரகம். இது நட்பு கிரக தசை. அதாவது குரு தசைங்கிறது பணம் அப்படிங்கிறது இப்ப பொருளாதாரம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வீட்டுல நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுக்கும். வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நார்மலா நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டுல சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கிறது. இது மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு குறையா இருக்கோ, ஏதாவது குறையா விட்டு வச்சிருப்பீங்க, வீடு கட்டி குறையா நிற்கிறது, ஆல்ட்ரேஷன் பண்றது, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் இந்த சனி வக்கர காலங்களை கொடுக்கும். நன்றி.